அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டிஎன்ஜேபி அதாவது தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் யூஜி ப்ரோக்ராமோட காலேஜ் ஓப்பனிங் பற்றின இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணிட்டு மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் ஆன் பண்ணி வைங்க, இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு நண்பரை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க எனக்கு இந்த தகவலை. அவருக்கு நன்றியை சொல்லிவிட்டு என்ன பேசுகிறதுனா, இந்த தமிழில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதுதான் அவருக்கு வந்த மெசேஜை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு. அன்பார்ந்த மாணவர்களே, தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் இளநிலை பட்ட படிப்பு கல்வி ஆண்டிற்கான கல்லூரி துவங்கும் நாள் 23/9/2024 என இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது. எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க? 23 செப்டம்பர் 23 யூஜிக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போதைக்கு என்ன பண்ணணும்? தற்போதைய கல்லூரி ஒதுக்கீட்டை அறிய உங்கள் உள் நுழைவு ஐடி பயன்படுத்தி, அதாவது லாகின் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணுங்கள். வெப்சைட் லிங்க்கு கொடுத்துருக்கு. அதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எங்கே அலாட் ஆகிருக்கு, எந்த காலேஜுக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? சப்போஸ் அது மாறாமலும் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க, பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து மாணவர்கள் கீழ்காணும் சான்றிதழ்களுடன் கல்லூரி முதல்வர் அலுவலகத்திற்கு உங்களுக்கு என்றைக்கு எந்த காலேஜில் அலாட் இருக்கோ அந்த காலேஜுக்கு 23 போகணும். என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும்? தற்காலிக சேர்க்கை அட்டை, அதாவது உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா, அட்மிஷன் லெட்டர், அப்புறம் சான்றிதழ்கள், எல்லா சர்டிஃபிகேட்ஸ் வேணும். அது இல்லாமல் 20,000க்கான சேர்க்கை கட்டணம், 20,000க்கு அட்மிஷன் ஃபீஸ் கட்டினீங்க இல்லையா, அதனுடைய ரசீது, அப்புறம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அந்த நகல், அப்புறம் பாஸ்போர்ட் ஃபோட்டோ, ஆதார் அட்டை நகல், அப்புறம் 20 மதிப்பிலான நீதித்துறை பத்திரத்தில், இது ஒப்பந்த பத்திரம்னு சொல்கிறாங்க, அது இந்த டீட்டெயில். அதுக்கடுத்து 20 மதிப்பிலான அதுவும் நீதித்துறை அல்லாத பத்திரத்தில், அதாவது ஷூரிட்டின்னு சொல்கிறோம், அது அக்ரிமெண்ட்டு, இது ஷூரிட்டி. இதெல்லாம் ஃபார்மெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது இல்லாமல் உடல் தகுதி சான்றிதழ், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, வருமான சான்றிதழ், இன்கம்மு, அப்புறம் மாணவர் சேர்க்கைக்கான கலந்துரையாடல் நடைபெறும் சமரிக்கப்பட்ட கலந்துரையாடல் மீன்ஸ் அந்த டைமில் இருந்த சர்டிஃபிகேட்ஸு, வேறு ஏதாவது ஃபுல்லாக டோட்டலாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு இல்லாமல் என்னுடைய கண்டினியூட்டி தான் இந்த இன்னொரு விஷயமும் அதில் இருக்குது. அந்த வீடியோவும் பார்த்துடலாம். இந்த பாருங்கள், இது டோட்டல் எடுத்துகிட்டு போங்க. அடுத்த கல்லூரி திறக்கும் தேதியான 23 அன்னைக்கு எவ்வளோக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற விவரமும் கொடுத்துருக்காங்க. விடுதிக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலுக்கு திரும்ப வளக்கூடிய விடுது காசு அண்ட் டெபாசிட்னு 10,000 கட்டணுமா. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பிடெக் பயோடெக்னாலஜி மற்றும் உணவு தொழில்நுட்பம்னா பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிபிஏ, இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எல்லாம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் என்னங்கிறத முழுசாக பாருங்கள். இது ஒரு முக்கியமான தகவல். இது என்ன படித்து பார்த்துட்டு தெரிஞ்சுக்குங்க. இதில் தான் சந்தேகங்கள் இருந்தால் நம்ம வீடியோ ஒரு தடவை ரீப்ளை பண்ணி பாருங்கள் வீடியோவை. நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. ஸோ தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க.